ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் கட்டண வாகன நிறுத்தமிடங்களில் ஆட்டோக்களுக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் 20 ரூபாயாக இருந்த வாகன நிறுத்த கட்டணம் தற்போதைய ஆட்சியில் 40 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவில் நகரின் முக்கிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கட்டண வாகன நிறுத்தமிடங்களில் இந்த வசூல் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் விவாதம் எழுந்துள்ளது. ஆட்டோக்கு போன ஆட்சி வரைக்கும் 20 ரூபாய் கொடுத்துருந்தோம். இப்போ 40 ரூபா சொல்லியிருக்காங்க. 40 ரூபா ஆட்டோ ஓட்டுறதுக்கு 40 ரூபா மாநகராட்சியில். ஆமாம், டிவி காட்சியில் மாநகராட்சியில் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 40 ரூபா கொடுங்க. இப்போ 40 கட்டுறாங்க, 40 ரூபா கட்டுறாங்க. எனக்கு புரியல. போன டிஎம்கே மைசூரில் மேயராக இருக்கும்போது 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 40 ரூபா கட்டுறாங்க. அவங்க 40 ரூபா மாநகராட்சி கேட்காங்க. எதுக்கு இது புரியல. இந்த ஒரு ஆட்டோ ஓடுறதுக்கு மெயின் ரோட்டில் ஒரு ஆட்டோ ஓடுறது 40 ரூபா சொல்லியிருக்காங்க.